අපේ රටේ ජීවනය බඳු වූ ජනතාව මේ රටේ ශක්තිය සඳහා නිරන්තරයෙන් නැපගප වෙන්නන්. ඒ අතර මේ කඳුකරේ ජීවන කතාව අනුවේදනීයව ලියමින් මේ රටේ ජාතික ආර්ථිකයට පණ දෙන්න නිරන්තරයෙන් නැපගප වෙන වතුකරයට සීමා වුණු වතුකරේ ජනතාව විදිහට අපි හඳුන්වපු ජනතාව වෙනුවෙන් නිවසක හිමිකම සැබෑවට පත් කරන මේ ඓතිහාසික කාර්යභාරයක් වෙනුවෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මැතිතුමන්ගේ සම්ප්‍රාප්තියයි මේ මොහොතේදී සිදුවන්නේ. මලයගම මිහාල්චේ කඳුකරේ සතුට මේ ජනතාවගේ මුව පුරා ගෙනෙන අභිමානවත් කාර්යභාරයක් ශ්‍රී ලංකා ඉන්දිය සහයෝගීතාව මත ඉන්දිය නිවාස ව්‍යාපෘතිය යටතේ 4 වන අදියරේදී නිවාස දසදහසක් ලබා දීමේ ව්‍යාපෘතියෙහි ඒ නිවාසවල හිමිකම ඔබ අතරපත් කිරීමේ කාර්යභාරය සඳහායි ගරු ජනාධිපතිතුමන් දැන් මේ අභිමානවත් උත්සවයට සම්ප්‍රාප්ත වන්නේ. இலங்கை திருநாட்டின் 200 வருடங்களுக்கு முன்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த மக்கள் சமூகத்தில் 1 மில்லியன் மக்கள் மலையக மக்களாக இருக்கின்றார்கள். இவர்களில் 67% மக்கள் இன்னமும் தொடர் குடியிருப்புகளிலே இருக்கின்றார்கள். இந்த உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு கூடு இருக்கிறது. அந்த கூடு அந்த பறவைக்காக இருக்கிறது. ஆனால் 200 வருடங்களாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த ஓடாய் தேய்ந்த இந்த மலையக சமூகத்துக்கென்று சொந்தமாக காணியோ வீடோ இல்லாதது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வாக்குரிமை இருந்தாலும் வீட்டுரிமை இல்லாத மக்களாகவே இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் 200 வருடமாக. ஆகவே இந்த மக்களுடைய வீட்டு கனவை நனவாக்கும் மாபெரும் செயற்திட்டத்தில் இந்திய நிதியுதவியோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற 4ஆம் கட்டத்தின் 2000 பயனாளிகளுக்கு இன்றைய தினம் வீட்டு உரிமை ஆவணங்கள் வழங்கும் திட்டமே இந்த வேளையில் இலங்கை திருநாட்டின் கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுடைய வருகையோடு இந்த வேளையில் இடம்பெறுகிறது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு நிகழ்த்த பணிவன்போடு வேலை கலக்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்ட You're watching the Life Traveler channel.